ரொம்ப நேரமா ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கல்ல. உன் கண்ல இருக்கிற அந்த தவிப்பு எனக்கு தெரியுது. உண்மைய சொல்லப்போனா, நீ இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறது தற்செயல் கிடையாது. உன் மனசுல இருக்கிற பாரத்தை என்கிட்ட சொல்லணும்னு நீ துடிச்சல்ல, அதுக்கான பதில கொண்டு வந்து சேர்க்கத்தான் இந்த நிமிஷம் நான் உன் முன்னாடி வந்திருக்கேன். நான் சொல்றத ஒரு 5 நிமிஷம் அமைதியா கேளு. உன் குழப்பத்துக்கு இப்போ ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த நம்பிக்கையோட இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல முருகா நீ சொல்றத முழுசா கேட்கிறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேளு. நாம பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். நீ என்கிட்ட வந்து பல கோரிக்கைகளை வைக்கிற. அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா வெறும் வேண்டுதல் மட்டுமே உன் வாழ்க்கையை மாத்திடுமா? நீயே யோசிச்சு பாரு. உழைக்காம எதுவும் உன் கைக்கு வந்து சேராது. பக்திங்கிறது நீ போர்க்களத்துல நிக்கும்போது நான் உனக்கு தர்ற தைரியம். ஆனா போரிட வேண்டியது நீதான். சோம்பேறியா உட்கார்ந்துட்டு எல்லாம் முருகன் தருவான்னு சொல்றது பக்தி கிடையாது. நீ ஒரு அடி எடுத்து வை, நான் உனக்கு துணையா 10 அடி வரேன். உன் வியர்வையில தான் உன் வெற்றியே ஒளிஞ்சிருக்கு. என் மேல அன்பு வச்சிருக்கேன்னு சொல்றல்ல, அப்போ என் படைப்பு மேலையும் அன்பு காட்டு. உன்னால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய். கஷ்டப்படுற ஒரு உயிருக்கு நீ செய்யற சின்ன உதவி எனக்கு நீ செய்யற பெரிய பூஜையை விட மேலானது. யாரையும் காயப்படுத்தாத, யாரையும் ஏமாத்தாத. நீ மற்றவங்களுக்கு செய்யற ஒவ்வொரு நன்மையும் உனக்கு ஒரு கவசமா நின்னு உன்னை காப்பாத்தும். நீ மற்றவங்க கண்ணீரை துடைக்கும் போது நான் உன் கவலைகளை துடைப்பேன். இன்னொரு விஷயம் கவனிச்சியா? இல்லாததை நினைச்சு வருத்தப்படுற நீ உன்கிட்ட இருக்கிற எத்தனையோ நல்ல விஷயங்களை மதிக்கிறதே இல்லை. உன்னை விட கீழே எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனா உனக்கு ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கையை நான் கொடுத்திருக்கேன்ல. முதல்ல இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க பழகு. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. பேராசை உன் நிம்மதியை கெடுக்கும். திருப்தியான மனசு உனக்கு தேவாமிர்தத்தை தரும். அடுத்தது, உன் உடம்பையும் மனசையும் உன்னை சுத்தி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சுக்கோ. அழுக்கான இடத்துல அறிவு தங்காது. அழுக்கான மனசுல அமைதி இருக்காது. கோபத்தையும் பொறாமையையும் மனசுல போட்டு குப்பையா சேர்த்து வைக்காத. அந்த மனசுல தான் நான் குடியிருக்கணும்னு நீ நினைக்கிற. அப்போ அந்த இடம் எவ்வளவு சுத்தமா இருக்கணும்? மனசுல அழுக்கில்லாம யாரிடமும் கோபப்படாம இருந்தால்தான் நான் காட்டுற வழி உனக்கு தெளிவா தெரியும். கடைசியா ஒண்ணு, எதுக்கும் பயப்படாத. பயம் இருக்கிற இடத்துல பக்தி இருக்காது. உன் வாழ்க்கை போராட்டத்தை கண்டு நீ பயப்படக்கூடாது. உனக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை மாதிரி கஷ்டம் நிக்கலாம். ஆனா அந்த மலையை தகர்க்கிற வேல் என்கிட்ட இருக்கு. அந்த வேல் வேற ஒன்னும் இல்ல, அது உன் தைரியம். துணிச்சலா முடிவெடு. பயத்தை உதிரி தள்ளு. நான் உனக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு நிழல் மாதிரி இருந்து உன்னை கூட்டிட்டு போவேன். இந்த வார்த்தைகள் உனக்கு ஒரு பிடிமானத்தை கொடுத்திருந்தா இந்த வீடியோவுக்கு உன்னோட விருப்பத்தை தெரிவிங்க. இதே மாதிரி கவலையில இருக்கிற உன் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுங்க. இன்னும் இது போன்ற ஆழமான கருத்துக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உன் மனசுல இருக்கிறத கமெண்ட்ல சொல்லு. கலங்காத.